சொல்லி இந்த வைரமுத்து பையன் மேல வருவேன்னு சொன்ன, அப்புறம் மேல வந்துட்டான். கருணாநிதியை மேல வருவேன்னு சொன்ன அவன் வந்துட்டான். எம்ஜிஆர் சாதாரண உருண்டையை தின்னுட்டு இருக்கும் போதே எனக்கு ஒரு மாசம் ஒருத்தர் இந்த தினத்தந்தி எல்லாரும் போட என் பேரு போட மாட்டேங்கன்னா டி.எஸ். துரைராஜ் நான் எல்லாரும் உட்காந்து பேசி ஜெனோவால இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒன்னே ஃபுல்லா போடுறது மாதிரி வந்துடும், நான் டாப்ல வருவேன் அப்படின்னு அந்த ஆளு வந்துட்டான். நான் வந்து அறிவாளியா வருவேன்னு சொன்னா வந்துட்டேன். என்ன எவனும் சொல்லல. நான் எவ்வளவு புத்திசாலின்னு பாரு. நான் பாரதிதாசன் பரம்பரை 47 பேரு எத்தனையோ பேர் இருந்தாங்க. நான் தான் என்ன செஞ்சேன், நான் தஞ்சாவூர்காரன்னா பார்த்தேன். பாரதியார் பேரை வச்சு பாரதிதாசன் அவரு வச்சுக்கிட்டாரு. பாரதிதாசன் அவர் பேரு என்ன சுப்புரத்தனம்னு பேரு. சுப்புரத்ததாசன் நான் வச்சுக்கிட்டேன். இப்ப என்ன சொல்றான், கிரேட்டுன்னு சொல்றான். பாரதிதாசன் சொல்றதாங்கிறான். இந்த டைட்டில் சும்மா டூப் விட்டு வச்சுக்கிட்டு இருக்கு இந்த பேரு. மறந்து போச்சு. தலைவர் அவர்களே மற்றும் உள்ள நண்பர்களே, எனக்கு 23ஆம் தேதி வந்தா 80 வயசு வருது. தமிழகத்திலேயே ரொம்ப சின்ன பையனா இருந்து பெரிய படத்தை எழுதும் தமிழ்நாட்டிலேயே நான் தான். டி.வி. சின்னப்பா, கண்ணாம்பா, மங்கையர்கரசி, அப்புறம் ராஜகுமாரி, பாகவதர், இவருக்கெல்லாம் எழுதுறேன். அப்புறம் எம்ஜிஆருக்கு எழுதியிருக்கு. அவர் சாதாரணமா இருக்கும்போது தெரியும் எனக்கு. எல்லா அமைச்சர்களுக்கும் எழுதியிருக்கேன். நான் பெரிய அறிவாளி தான். நீ லேட்டா சொல்லுவ, அப்புறம் அறிவாளிவ இப்போ சொல்லு. பாலச்சந்தர் இருக்கார, முதல்ல வந்து ஒரு படம், அது என்ன நீர்க்குமிழி, அது ஏக்க வேறம் தான் அந்த படத்தை அந்த போய் நாடகத்தை பார்த்தோம். பார்த்த பிறகு இவங்களையே நல்லா செய்யறாரு, பாலச்சந்தர் டைரக்டர் பண்ணட்டும் அப்படின்னு ஏக்க வேறம் சொன்னார். நான் தான் முதல்ல ஆடி அடங்கும் வாழ்க்கைங்கிற பாட்டு எழுதினேன். அவரு எங்க ஊருக்காரன், நன்னிலம், எங்க தஞ்சை மாவட்டத்துக்காரங்க. ரொம்ப பேரு தஞ்சை மாவட்டம். என்ன எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நாம மறந்துடுறோம். ஏன் கல்வெட்டு நான் தான் பூயை சொல்லிட்டு கல்வெட்டு வைக்க சொன்னேன். ஏன்னா அரசியல்வாதிக்கு வச்சுக்கலாம், மூவேந்தர்கள் ரவுடி பயலுங்க அந்த காலத்துல படையெடுத்தவன் அவனெல்லாம் வெற்றி பெற்றதுன்னு கல்வெட்டு வச்சுக்கலாம். அதை ஆராய்ச்சி பண்றான். நம்ம ஆளுங்க இங்க வந்து என்ன செஞ்சிருக்கான்னு தெரியுமா? பாஸ்கரதாசன் ஒருத்தர் முதல் கவிஞர், திரைப்படத்துக்கு பாடல் எழுதினவர், காந்தியினால் பாராட்டப்பட்டவர். அவர் வந்து அருமையான கல்வி வேண்டும், கட்டாயம் வேண்டும், இதை அரசு கவனிக்க வேண்டும் என்று அரசியல்வாதி சொல்றதுக்கு முந்தைய சொன்னவர். கிழப்பயலுக்கு வந்து சின்ன பொண்ணு திருமணம்னா என்ன செய்யணும் தெரியுமா? கண்ட துண்டமா அந்த பயலை வெட்டி, கிழப்பயலை வெட்டி மண்ணெண்ணெய் ஊற்றி எரிக்கணும்னு சொன்னவர் இவர். அப்படிப்பட்ட கருத்து. அப்புறம் பாபநாத சிவன் எங்க ஊருக்காரங்க. பாபநாத சிவனுடைய அண்ணன் வந்து ராஜகோபால் ஐயர், ஏன்னா அவரு வித்வானா படித்தவர். அவரு இந்த கோயில்ல போய் யாரும் கும்பிட முடியல, எல்லாருக்கும் இடமில்லைன்னு சொன்னா கோயிலையே இடிச்சுடலாம் அப்படின்னு சினிமாவில் பாட்டு எழுதியிருக்காரு. இதெல்லாம் வந்து அரசியல்வாதி சொன்னாதான் பெரிய பாக்ஸ் கட்டி போடுறான். நம்ம ஆள் சொன்னது போடுறது இல்லை இல்லையா? நாம ஏமாந்துடுறோம். அதுக்காக தான் பூயை சும்பிட்டும் ரொம்ப கெட்டிக்காரன். கொஞ்ச நேரம் ஒரு மாசத்துக்கு கெட்டிக்காரன் தான் போகுது. நிறைய கெட்டிகள் ஒருத்தனும் நீண்ட காலம் அறிவாளி இல்லை. திரும்ப திரும்ப சொல்றானுங்கிற தவிர ரிப்புடேஷனை ஒழிய அவன் புதுசா படிச்சான்னு சொல்லு. ஒரு தடவை நோபல் பரிசு வாங்கிட்டான், அடுத்த ஆண்டு வாங்குவானா? அதுவும் குறுக்க வளைஞ்சு வாங்குறாங்க. ஆக நண்பர்களே, மனிதனே சில நேரங்கள்ல தான் அறிவு மிகுந்தவனா இருப்பான். அதை புலப்படும் போது புலவன் சொன்னான் சங்க இலக்கியத்தில். அப்படி இடைக்காலத்தில் ரொம்ப சரியான ஆளுங்க. நல்ல பாபநாத சிவனை மறக்க முடியாது, உடுமல் நாராயணகவியை மறக்க முடியாது, வந்து கம்பதாசனை மறக்க முடியாது, பட்டுக்கோட்டை கல்யாணம் அவனை மறக்க முடியாது, வந்து மருதகாசியை மறக்க முடியாது. மற்றவங்க இருக்கிறவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, எல்லாரையும் பயன்படுத்தி இருக்காங்க. நான் தான் 58ல குமுதத்துல
வந்து பேட்டி எடுக்கும்போது சொன்னேன், ஒருவனையே பயன்படுத்த வேண்டாம், பலரையும் பயன்படுத்தலாம், வறுமை உள்ள நாடு, நல்லா எழுதுவாங்க. ஒரு அறிக்கை கொடுத்து இந்த தலைப்பு இந்த இதுக்கு சிச்சுவேஷனுக்கு பாட்டு எழுதுங்கன்னு வந்தாக்கா நிறைய வரும், தேர்ந்தெடுக்கலாம். பெண்கள் இப்ப பாட்டு எழுதலாம். 7 பெண்கள் இது வரைக்கும் வந்து திரைப்படத்துல பாடல் எழுதியிருக்காங்க. அதுல முதல் நடிகை டிபி ராஜலட்சுமி, அந்த அம்மாவை பாட்டு எழுதியிருக்காங்க, கதை எழுதியிருக்காங்க, வசனம் எழுதியிருக்காங்க, நடிச்சிருக்காங்க, பாடி இருக்காங்க, எல்லாம் இருக்கு. இத்தனை எல்லாம் மறந்துட்டு இருக்கோம். ஆகவே நண்பர்களே, அது இருக்கக்கூடாது. கல்வெட்டு வந்து திரைப்பட பாடலுக்கும் கல்வெட்டு வந்தா நல்லது அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னதை ஏத்துக்கிட்டாரு. வேற எத்தனை பேருக்கு சொன்ன ஏத்துக்கவே இல்லை. நாராயணிக்கு வைக்க சொன்னா சரி சரின்னு தயங்குறாங்க. இந்த தயங்குறதெல்லாம் கொடுத்தா வாங்கிட்டு போ, அது தயங்காத, தயங்கினால்தான் தோத்து போடுவான். ஆகவேதான் உடனே சொன்னேன், அவர் கேட்டாரு. அது அதனால தமிழ்நாட்டிலேயே உலக வரலாற்றிலேயே உலகத்திலே எவனுமே திரைப்பட பாடல கல்வெட்டா இது வரைக்கும் வச்சதில்லை. நம்ம ஆளு வச்சிருக்கான். நான் சொன்ன பிறகு சப்ஜெக்ட் பழசா இருக்கு, முருகனை பார்த்தாரு கும்பிட்டாருன்னு. அவன் முருகன் வந்து வெளிநாட்டுக்கு போனதில்லை, எல்லாம் இருக்கா, அது இருக்கட்டும். ஆனா நம்மளால செஞ்சாங்கல்ல. அதனால கங்கை அமரன் சொல்றேன். ஏன்னா இளையராஜாவை சொல்றேன், கேட்டுக்கிறேன். இளையராஜா நல்ல இசையப்பாளர், ரொம்ப டாப்ல போனவர். அவரும் பாட்டு எழுதியிருக்காரு. தயவு செய்து அடுத்த கல்வெட்டு அவருடைய பாடலுக்குரிய கல்வெட்டாக இருக்க வேண்டும், பயிற்சி கொள்ளணும்னு நான் சொல்லி. இந்த வைரமுத்து பையன் மேல வருவன் சொன்ன, அப்புறம் மேல வந்துட்டான். கருணாநிதியை மேல வருவன் சொன்ன, அவன் வந்துட்டான். எம்ஜிஆர் சாதாரண உருண்டையை தின்னுட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு மாசம் ஒருத்தர் இந்த தினத்தந்தி எல்லாரும் போட, என் பேரு போட மாட்டேங்கன்னா, டிஎஸ் ஸ்வராஜ் நான் எல்லாரும் உட்காந்து பேசி ஜனவாவில் இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒன்னே ஃபுல்லா போடுறது மாதிரி வந்துடும், நான் டாப்ல வருவேன் அப்படின்னு அந்த ஆளு வந்துட்டான். நான் வந்து அறிவாளியா வருவேன்னு சொன்னா வந்துட்டேன். என்ன எவனும் சொல்லல. நான் எவ்வளவு புத்திசாலின்னு பாரு. நான் பாரதிதாசன் பரம்பரை 47 பேரு, எத்தனையோ பேர் இருந்தாங்க. நான் தான் என்ன, நான் தஞ்சாவூர்காரன்னா பார்த்தேன். பாரதியார் பேரை வச்சு பாரதிதாசன் அவரு வச்சுக்கிட்டாரு. பாரதிதாசன் அவர் பேரு என்ன, சுப்புரத்தனம்னு பேரு. சுப்புரத்ததாசன் நான் வச்சுக்கிட்டேன். இப்ப என்ன சொல்றான், கிரேட்டுன்னு சொல்றான். பாரதிதாசன் சொல்றதாங்கிறான். இந்த டைட்டில் சும்மா டூப் விட்டு வச்சுக்கிட்டு இருக்கு, இந்த பேரு டைட்டில் இருக்குல்ல. ஆகவே ஏதான் மடையனா, அந்த நான் ஷார்ஜாவுக்கு போயிருந்தேன், துபாய் பக்கம். அங்க போகும்போது எல்லாரும் போட்டுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்ட்டான். ஒரு மலையாளத்தான் அழைச்சி போனான். நீங்க வாங்க, நான் வந்து அவர்கிட்ட நேரம் பேசி வாடகைக்கு வாங்கி தரேன்னு சொன்னான். அவன் ஒரு மலையாளத்தான கேட்டா, உனக்கு பாட தெரியுமான்னா கேட்டாங்க, பாடுவாங்க. நடிக்க தெரியுமா நடிப்பங்க, எழுத தெரியுமா எழுதுவாங்க, எதை கேட்டமோ தெரியும் சொல்லுவாங்க. நம்ம பையன் தான் 4-5 திறமை வச்சிருந்தாலும் இது பண்றது இல்லை. பாலச்சந்திரன் வாழ்க்கை வரலாறு கூட முதல்ல நமக்கு வரணும். அவர் எவ்வளவு பெரிய ஆளு இல்லையா, எவ்வளவு பெரிய ஆளு, முறையா படிச்சவரு, மிகச்சிறந்தவரு, இயக்குனர் சகலம்னு எல்லாம் இருக்கு. அவரோட வாழ்க்கை வராது. உடனே அரசியல்வாதிக்குனாக்க பாதியில நேருவுக்கு வருது, அவனுக்கு வருது, இவனுக்கு வருது, கருணாநிதிக்கு எல்லாம் வருது. வரப்பட்டு இல்ல, உனக்கு இருக்க கூடாது, இந்த வயசாயிட்டு நான் இப்படி இருந்த கூட இந்த இடத்துல திருந்தேன், இந்த இடத்துல போய் சொன்னேன், அதை சொன்னா இதை சொன்ன எதை சொன்ன சொல்லுடா. எப்போதும் நன்றாக இருந்தார், உலகத்துக்கு சேவை செய்கிறார்னு விட்டா உன்னை எவன் புறக்க சொன்னான். அதனால இங்க வந்ததுக்கு நல்ல திறமையை கையாண்டிருக்காரு. அவர் வேற வேலையில் இருந்தாரு. அவர் வந்து போது இயக்குனர் சிகரன் வந்திருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி. அவரு இயக்குனர் அந்த படத்துக்கு நான் முதல்ல பாட்டு எழுதுன்னு நம்ம ஊருக்காரனுக்கு எழுதணுமேனு எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அது ஒண்ணு இல்லையா. ஆகவே பாகவத தங்கத்தட்டை கொடுத்து என்ன சாப்பிட சொன்னார். 110 பவுன் தங்கத்தட்டு. என்னன்னா, எனக்கு வாழை இலையை போட்டாங்க, அவரு தங்கத்தட்டு போட்டாங்க. போட்ட பிறகு அதை கொண்டாடினாரு. எனக்கு சாப்பிடுங்க, ஏன்னா தேஞ்சா போகுது அப்படின்னாங்க. நான் எடுத்துட்டு வந்திருக்கணும், அதை எடுத்து வரல. 110 பவுன் தங்கத்தட்டு. அப்புறம் வந்து பியூ சின்னப்பா 42,000 ரூபாய் வைரம் மோதிரம் போட்டிருந்தாரு. கம்பெனிக்கு வர்றபோது இப்படி முறைச்சி பார்த்தேன். என்ன அப்படி பாக்குறீங்கன்னாரு. ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னா. தெரியுது நீ இதை போட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுற. நான் கூட 2 ரூபாய்க்கு தான் நாடகத்தில் தினம் நடிச்சிருந்தேன். கொஞ்சம் வயசு ஏதோ செல்வாக்கு வந்துட்டுது, இங்க வா அப்படின்னாரு. வந்து அவரே விரல்ல சரி விட்டு அப்படி போயிட்டோம். கொஞ்சம் 1/2 மணி நேரம் போட்டுக்கோ அப்படின்னாரு. போட்டுக்கிட்டதான் அப்புறம் கைட்டு கொடுத்துட்டேன். ஒண்ணு என்ன சொன்னா, ஒரு பொருளை வந்து சாகுற வரைக்கும் அனுபவிக்கணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்ச நேரம் அனுபவிச்சாலும் அனுபவிச்சதுதான். அதனால
அந்த தியரியில அது வந்து காந்தி சொல்லல, அவன் ஒரு பயிலும் சொல்லல, சாமியார் பயிலுங்க ஒரு பயிலும் சொல்லல. என்ன சொன்னான்னா அவன் சொன்னான், அதனாலதான் இழுப்புல எனக்கு அருணாக்குடி கிடையாது, ஏன்னா நீ எதுக்க வேண்டியதுடா கடைசியிலன்னு. அப்புறம் வந்து மோதிரமெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை நான் போட்டுக்கவே இல்லை. எனக்கு பட்டங்கள் ஒண்ணுமே செய்யல. என்ன தரையில தான் படுத்திருக்கேன். ஏன்னாக்கா மண் வாசனை வர வேண்டும். நான் தூங்குகின்ற போது இறந்து விட்டால் கூட தரையில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணேன். இந்த மாதிரி திறமை இதெல்லாம் பண்ணேன். கத்துக்கிட்டான் பல பேர்கிட்ட இருந்து. வாழ்க்கை வரலாறுகள் வர வேண்டும். இந்த உண்மையான உண்மைகள்னு சொன்னார்ல, அது போல நல்லது நல்லா இது பண்ண. பாலச்சந்திர அவர் எழுதாவிட்டாலும் பிறர் எழுதி சொல்லுங்க, இதெல்லாம் வரும். நம்ம ஆளுக்கு சிமாரா இருந்தாலும் ஒரு என்னைக்கோ வல்ல அவன் கொடுத்தான் இவன் கொடுத்தான் குமணன் கொடுத்தான்னு தினமா கொடுத்துருந்தான். 2-3 தடவை கொடுத்தது பட்டு பெரிய மேதாகிதான் சொல்றான் அவன் எழுதி கொடுக்கறத. ஆகவே வந்து நூற்றாண்டு முந்தி போயிட்டுனாக்கா பெரிய ஆளுன்னு சொல்றான். இப்போ வாழ்கின்ற காலம்னா முட்டா பயிர்கள்னு சொல்றான். ஆகவே ஆனா இது ரொம்ப அமைதியா இருக்காது. நீண்ட காலத்துக்கு பிறகு பாக்குற என்ன எழுந்திச்சு வர வச்சார் யாரு, பாலச்சந்தர். இவர் அந்தஸ்துக்கு சொல்லுவாங்க, அந்த பெரிய குங்குமம் வச்சிருக்காரு புன்னக்குடி. அந்த புன்னக்குடி சூலமோன சகோதரிகள் நம்ம அங்க இருக்கிற சின்ன பாட்டு எழுதினவா, எங்க ஊருக்காரி தான். அவரும் அந்த பொண்ணு தான் இவரை எனக்கு அந்த காலத்துல அறிமுகப்படுத்தினார். அதெல்லாம் நல்லா இருக்கு. ஆகவே நம்ம ஆளுங்க இவரும் நல்லா நிறைய தனியா வந்து ரயில்லையே திருமணம் நடத்தலாம்னு எழுதினார்ல இவரு. யாரோ யாரோ எழுதுறாங்க, நீங்க. அதனால ஒண்ணு கூச்சப்பட மாட்டான், கொஞ்சோண்டு செய்தா கொஞ்சம். வாழ்க்கையில இருக்கும்போது கொஞ்சம் கொடுக்கலாம், அறிவு வரும்போது கொஞ்சம் பேசலாம், மற்றவங்க தூங்கும் போது எல்லாரும் உண்மையான நண்பர்கள் தான் சொன்னேன். அங்க ஜெனவால சொன்னேன். சின்ன இவரு எம்ஜிஆர் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்கன்னாரு. தூக்கத்துல தானே எல்லாரும் நல்லவனா இருக்கும், விழிச்சோம்னா அவுட்டு தானே, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு. அப்புறம் ஒண்ணு சொல்லிட்டு போறேன். அதாவது மின்னல் கண்டு தாழை மலர்வது போலே உன்னை கண்டு நான் மகிழ்ந்தேன்னு நாடகம் கேட்கிறேன். சூரியனை கண்டுதான் தாமரைப்பூ மலருது, சந்திரனை கண்டுதான் அல்லிப்பூ மலருது, மின்னலை கண்டு தாழைப்பூ மலர்தா நான் பார்த்தது இல்லையனாரு. நீ பார்க்காட்டி மற்றவன் பார்க்க மாட்டான்னு. அடே இது நான் கூட எழுதலப்பா, இது காப்பி அடிச்சது. சங்க காலத்துல ஒரு புலவன் எழுதியிருக்க, மின்னல் கண்டு தாழை மலர்வது போலன்னு எழுதியிருக்கான். அதை எழுதிட்டான். எனக்கு வந்து வாய்ச்சேன்னு பணமும் கொடுத்தாரு. யாரு, ரொம்ப நல்ல கருத்து அப்படின்னு சொன்னார். ரொம்ப நல்ல அசைவா. முந்தி வஞ்சகம் இல்லாம ரொம்ப பேர் இருந்தாங்க. அதாவது கவிதையை அது தொட்டு கும்பிட்டு வாங்கி அப்படி பண்ணுவாங்க. இந்த வந்து இசையமைப்பாளர்னா எப்படி தெரியுமா, அந்த காலத்துல ஜி ராமனா எங்க ஊருக்காரன், தஞ்சாவூர்காரங்க வச்சுங்க. அந்த ஜி ராமனுக்கு எழுதினோம்ல, ஒரு சொல்ல வீணாக்க மாட்டார். நல்ல சொல்லு இருந்துன்னா அந்த இசைக்கு அந்த இடத்துல வராவிட்டாலும் அந்த சொல்லை எடுத்து வேறு ஒரு இடத்துல அது வந்தாகணும். இந்த சொல்லு நல்ல சொல்லு, இந்த சொல்ல காப்பாத்துக்குன்னு சொல்றவரு அந்த ஜி ராமநாதன். அவரை பற்றி எல்லாம் நூல் வரல. என்னன்னு நம்ம ஆளுங்க என்னன்னா அப்படியே போயிட்டான். பணம் என்பது பரிசீட்டுல 10 கோடி ஒரே சமயத்தில் இருக்கிற பணம் பெருசு இன்னைக்கு பணம் வந்துடும். ஆகவே நம்ம ஆளுங்களை பற்றி தென்னாட்டுக்காரனுக்கு அது தமிழ்நாட்டுக்காரனுக்கு வரலாறுகளே அதிகம் செய்யறது இல்லை. என்னமோ இருந்தேன் என்னமோ போனோங்கிறோம். ஆகவே தயவு செய்து அதெல்லாம் வரணும். கங்கையம் வரணும். இளையராஜாவும் அவசரமாக அடுத்த கல்வெட்டாக நல்ல பாடலை தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். நான் சொன்னவனால 24 கல்வெட்டு 25 கல்வெட்டு வச்சு அவன் வச்சுட்டான். கலைஞர் ஊர்ல போய் ஒரு கல்வெட்டு தரணும். அந்த ஊர்ல அதான் 25வது கல்வெட்டு, இது 26வது கல்வெட்டு. ஆகவே கல்வெட்டுகள் நிறைய வர வேண்டும், வரலாறு வேண்டும், நன்றாக சிறப்பாக இருப்பார். இவர் வந்து பூவை அமுதம் என்ன, பூவை செங்குட்டுவனுக்கு புகழ் இருக்கும், பூவைக்கும் புகழ் இருக்கும். நல்ல மகனும் கலப்புவனும் காதல் மனம் எல்லாம் சேர்ந்தது. நுட்பமான அறிவுள்ளவனா இருக்காரு. அதனால இவரை நான் பாராட்டுகிறவர்களுக்கு இந்த பின்னாடி யாரு போட்டது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.